ஸோ இங்கே இருந்து அந்த பெண்ணை எங்கே தூக்கிட்டு போயிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே இருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 மீட்டர் தூரம் தான் இருக்கும், ஒரு 100 அடி தூரம் தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல தான் வந்து அந்த பெண்ணை தூக்கிட்டு போயிருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து இங்கே இருக்கவங்க சொல்கிறது மூலமாக நமக்கு வந்து தெரிய வருது. ஸோ அங்கே இருந்து வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல தான் வந்துட்டு அந்த அத்துமீறல் வந்து நடந்திருக்கு அப்படின்றது நம்மளால தெரியுது. இந்த இடம் கரெக்டாக இந்த இடத்துல கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு 100 மீட்டர் தூரத்தில் ஒரு பில்டிங் இருக்குது. அந்த பில்டிங் இருக்குது, அது பக்கத்துலேயும் வீடுகள் இருக்குது. ஆனால் இங்கேருந்து சத்தம் போட்டால் கூட அந்த வீடுகளுக்கான சத்தம் கேட்குமா அப்படின்றது தெரியாது. ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு தனிமையாக இருக்குது. ஆனால் அவங்க 2 பேரும் இந்த ஒரு முடிவை, இந்த இடத்துக்கு போகணுன்ற முடிவை ஏன் எடுத்திருக்காங்க அப்படின்னா இது வந்து மிக பக்கமாகவும் இருக்குது அப்படின்றது அவங்க கற்பனை நினச்சாங்க. ஆனால் ஒரு 10:30 மணிக்கு மேலே போகிறது எவ்வளோ பெரிய ஆபத்தில் போய் முடிஞ்சிருக்கு அப்படின்றது நம்மளால் இங்கே தெரிய வருது. இதை வந்து நம்ம வந்து ஒரு புறநகர் பகுதி அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா இருவர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க, அதுக்கு இந்த இடத்த செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சிட்டிக்கு உள்ளேயே இருக்குது இந்த இடம். சிட்டிக்கு ரொம்ப உள்ள கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா சுற்றி சிட்டி தான். இந்த இடம் மட்டும்தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு கிட்டத்தட்ட இருக்கும். 5 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக கருவேல மரங்களும் இதுவாக மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால தான் ஈஸியாக முடிவெடுத்துடுறாங்க. இது வந்து சிட்டிக்கு பக்கத்தில் இருக்குது இந்த இடம். ஸோ 2வது ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணக்கூடிய இடமாகவும் இருக்குது. அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களால பகல் நேரங்களில் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். இரவு நேரங்களில் இந்த மாதிரியான குற்றச்சம்பவங்கள் நடக்கும்போது உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது.